வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையின் காரணமாக கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து இரு அணைகளிலிருந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் கன அடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. வெளியேற்றப்பட்ட தண்ணீரானது கடந்த மாதம் 29ஆம் தேதி மேட்டூர் அணைக்கு வர தொடங்கியது. மேட்டூர் அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மாலை அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை 44வது முறையாக எட்டியது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரும் நீர் முழுமையாக 16 கண் மதகு வழியாக வெளியேற்றப்பட்டு வந்தது. தொடர்ந்து நீரின் அளவு கூடவும் குறைவும் இருக்கும் பட்சத்தில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அவ்வப்போது குறைந்தும் உயர்ந்தும் காணப்பட்டது. இந்த நிலையில் 2வது முறையாக கடந்த ஜூலை 5ஆம் தேதி மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. தொடர்ந்து நீர்வரத்து சரிந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வந்த 16 கண் மதகு வழியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்தது முழுமையாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்பொழுது உயர்ந்துள்ளது. நேற்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியிலிருந்து சரிந்து 119.46 அடியாக இருந்தது. தற்பொழுது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் நேற்று முதல் மீண்டும் உயர தொடங்கியுள்ளது. 17,880 கன அடியிலிருந்து 18,610 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து மீண்டும் நேற்று மாலை 5 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 23,000 கன அடியை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணை தற்பொழுது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. அணை வரலாற்றில் தற்பொழுது 46வது முறையாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான இந்த ஆண்டில் 3வது முறையாக எட்டியுள்ளது. இதனால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீர் முழுமையாக தொடர்ந்து 30,000 கன அடி வரை வெளியேற்றப்பட உள்ளதால் தங்கமாபுரிப்பட்டினம், மேட்டூர், கேம்ப் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் விடுத்து வருகின்றனர். தொடர்ந்து அணையின் 3 கரை பகுதிகளிலும் இருந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் அணைக்கு வரும் நீரை கண்காணித்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த்.